வெற்றி தோல்வியை பற்றி எப்போவுமே யோசிக்கிறதில்ல. எந்த விஷயமும் என்ன பர்சனலாக அஃபெக்ட் பண்ணதே இல்லை. வெற்றி தர்ற பாடங்களை விட சரியாக போகாத படங்கள் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஃபீல்டுலையுமே சொல்லுவாங்க, நாட் ஜஸ்ட் ஃபிலிம்ஸ். ஜப்பான்லேருந்து வாட் டிட் யூ லேர்ன், டேக் அவே? என்னென்னா சார், இப்போது நிச்சயமாக ஒரு தோல்வி வந்து நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும். நான் வந்து சார் பொதுவாக வெற்றி தோல்விகளை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நாட் ஓன்லி சினிமாவில் மட்டும் இல்லை, மொத்தமாகவே. ஏன்னா நான் ஒரு 30 இயர்ஸாக என்னோடய லைஃபே பார்த்திங்கன்னா, நான் நிறைய ஸ்பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கேன், டைஃபியில் இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சினிமா வந்திருக்கேன். பர்சனலாக என்னோடய லைஃப்பில் சினிமாங்கிறது ஒரு பார்ட்டு. எப்படி என்னோடய வெவ்வேறு ஸ்பேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி. அதனால் அதில் நான் வெற்றி தோல்வியை பற்றி எப்போவுமே யோசிக்கிறதில்ல. எந்த விஷயமும் என்ன பர்சனலாக அஃபெக்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி நான் யோசித்ததே இல்லை. ஸோ பட் ஆனால் ஜப்பானுக்கு பிறகு எனக்கு பர்சனலாக என்னென்னா, என்னுடைய அட்மாஸ்பியர் இருக்குது பாருங்கள், அது பொதுவாக டவுன் ஆகும். உங்களுக்கே தெரியும், சினிமாவில் அந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். இதோடைய சூழல் சார்ந்த எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். அப்போ வந்து ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து நம்மளை மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒன்று அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து நல்லாயிருக்கு, அது குறையோடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போய்டும் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா நிச்சயமாக இது ஒரு வியாபாரம். நம்ம அதில் ஜெயிச்சா தான் நம்ம அடுத்த விஷயங்கள் கரெக்டாக பண்ண முடியும் நம்ம ஸ்பேஸில். அப்படிங்கும்போது அந்த தோல்வி வந்து எனக்கு நிறைய அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணுச்சு. கண்டிப்பாக நம்ம பண்ணுற படம் வந்து போட்ட காசை எடுத்துடணும். ஸோ அதுக்கும் ஒர்க் பண்ணணும். நம்ம ஒரு க்ரியேட்டராக இருக்கிறதும் இல்லாமல் அதுக்கும் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ண முடியும். அப்படிங்கும்போது அதை எனக்கு ஜப்பான் வந்து ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு.